வானிலை ஆய்வு மையம் சரியாக கணித்ததா இல்லையான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ அடிக்கடி இது போன்ற டிசாஸ்டர் நிகழும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையங்கள் இந்த காலநிலை மாற்றம் பற்றி சொல்கிறது. திரு அன்புமணி ராமதாஸும் அதான் சொல்றாரு, எதுக்கு வானிலை ஆய்வு மையம் அப்படின்னு. இந்த விவகாரத்தில் வானிலை ஆய்வு மையம் கணித்தது சரியா, இல்லை கணித்ததை விட அது பேரழிவாக மாறிவிட்டதா உங்களுடைய பார்வை? இல்ல, வானிலை ஆய்வு மையத்தின் மீதுதான் முழு பொறுப்பும் இருக்கிறது. அவர்கள் சொன்ன அந்த கனமழை என்பது 20 சென்டிமீட்டர் மழையை குறிக்கும் என்று சொன்னால் 20 சென்டிமீட்டர் பெஞ்ச பிறகுதான் ரெட் அலர்ட் தர்றாங்க. அது வரைக்கும் அவர் ஒருபோதும் 90 சென்டிமீட்டர்ஸோ இல்ல 70 சென்டிமீட்டர்ஸோ செய்யும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு அப்படி வானிலை மையம் தவறு செய்யவில்லை என்றால் இல்ல நாங்க இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி நாங்க 70 சென்டிமீட்டர் மழை பெய்யும் 90 சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்றதுக்கான ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கனமழைன்னு சொல்றாங்க, அப்புறம் அதிக கனமழைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்குறாங்க. 20 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான், 17ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் தான் அவங்க மத்திய சரியான நேரம் ஞாபகம் 17ஆம் தேதி தான் அவங்க ரெட் அலர்ட் தர்றாங்க. ஆனா மழை கொட்டி தீக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப நீங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுடைய இது தருவீங்கன்னா அப்புறம் அதுக்கு வானிலை மையம் நமக்கு தேவை. யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த அந்த வெதர் மாடல்ஸ், அந்த கிளைமேட் மாடல்ஸ் தெளிவா சொல்லுது இந்த பகுதியில் 100 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அமெரிக்காவை சேர்ந்த ஏஎஃப்எஸ் மாடல் சொல்லுது இந்த பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்க வேண்டும் அப்படி சொல்லுது. ஆனா இந்திய வானிலை மையம் நாங்க 20 சென்டிமீட்டர் எதிர்பார்த்து அதிக கனமழை நோக்கி சொல்றாங்க. 20க்கும் 90க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இவங்க 80 சொல்லி 90 வந்தா பிரச்சனை இல்லை, ஆனா 20 சொல்லி 90 வச்சுதான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முழு. பட் அதுக்கு மேல நமக்கு பேராமீட்டர் இல்லையே. 20 அப்படின்றது தான் ரெட் அலர்ட் கொடுக்கறது. அதுக்கு மேல நம்ம ரெட்டோ ரெட் பிளஸோ அந்த மாதிரி கிடையாது இல்லையா? நீங்க ரெட்டோ ரெட் பிளஸோ இல்ல ரெட் பிளஸ் பிளஸோ அதெல்லாம் உங்க குறியீடு. இவ்வளவு சென்டிமீட்டர் தோராயமா பெய்யும் நீங்க சொல்லணும்ல. எங்களுக்கு மக்கள் சொல்ல வேண்டாம், நீங்க அரசுக்கு சொல்லணும்ல. அரசுக்கு அப்ப ரெட் அலர்ட் ரெட் பிளஸ் பிளஸ் இல்ல ரெட் சொல்லிட்டு இப்ப 20 கிடையாது 90 பெய் நீங்க சொல்லணும்ல. வானிலை மையம் சொல்லணும்ல. எங்க சொன்னாங்க? சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லை. இந்த வானிலை மையத்திற்கு இந்தியாவுக்கான காலநிலை மாதிரிகள் இருக்கா? கிடையாது. இங்க ரேடியோ ஸ்டாண்டே எக்யூப்மெண்ட் இருக்கும். பலூன்ல ஒன்ஸ் இன் ஃபியூ ஹவர்ஸ் மேல ஃபிளை பண்ணி பார்ப்பாங்க. இங்க நம்ம ஏர்போர்ட்ல வச்சிருந்தாங்க. அதனால வேலை செய்யலாம் தெரியாது. அதுதான் மேல போய் அந்த டேட்டாலாம் எடுத்து அனுப்பும். அதை மாடல்ஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாடல்ஸ்ல ட்ரீட் பண்ணி இந்த அவுட்புட் வானிலை மையம் சொல்லணும். இதெல்லாம் ஃபிளை பண்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நாங்க ஒருபோதும் நாங்க பார்க்கல, பலூன் பறந்த மாதிரி நாங்க பார்க்கல. ஸோ அப்ப நீங்க வானிலை மையம் கம்ப்ளீட்டா அவுடேட்டடா. இன்னைக்கு நீங்க மேற்குற நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க ஒரு ஊர்ல போயிருந்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வரும். இந்த ஊர்ல 3:52 இருந்து 5:53 வரைக்கும் 4 மில்லிமீட்டர் மழை பெய்யும் அப்படி சொல்லி எஸ்எம்எஸ் வரும். இப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள் போகும்போது நாம இன்னும் நாங்க மிதமானது முதல் கனமானது வரை தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களில் 14 மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டோட கடற்கரையில நீங்க எந்த மாவட்டத்தை சொல்றீங்க? நம்முடைய எக்யூப்மெண்ட்ஸ் சரியில்லை. ஏற்கனவே ரேடார் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு மாநில அரசு ஒரு 10 கோடி நிதி ஒதுக்குனாங்க. இப்போ இந்த கணிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ரேடார் இதெல்லாம் சரியில்லையா? நவீனத்துவமா இல்லையா? நவீனத்துவமாக இல்லை, சரியில்லை, போதிய அளவில் இல்லை. என்னமா நீங்க வச்சுக்கலாம். நீங்க வெறும் யூரோப்பியன் மாடல்ஸையும் அமெரிக்க மாடல்ஸையும் வச்சு நீங்க கணிக்க முற்படுறீங்க. அதையும் ஒழுங்கா கணிக்கிறது இல்ல. நீங்க பிரைவேட் பிளாக்கர்ஸ் எவ்வளவு துல்லியமா கணிக்கிறாங்க. அவங்க 70 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் சொல்றாங்க இல்லையா? சொல்ல முடியல அவங்களால. அப்ப ஏன் உங்களால சொல்ல முடியல? அந்த கேள்வி இருக்குல்ல, முக்கியமான கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க இன்னமும் நீங்க அந்த பழைய விஷயத்தையே வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரேடார் ஒதுக்கி இருப்பது தமிழ்நாட்டிற்கென சொந்தமாக கால்நடை மாதிரிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கு. அது வேற. இந்த ஒன்றிய அரசின் கீழ் இருக்கின்ற இந்திய மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இந்த மழையை கணிப்பதில் மிகப்பெரிய தவறு எடுத்திருக்கிறது. அதனுடைய தரவில் மிகப்பெரிய போதாமை இருக்கிறது. அது தொழில்நுட்பத்தில் பெரிய டெஃபிஷியன்சி இருக்குது. அவங்க வெதர் மாடல்ஸ் யூஸ் பண்றாங்களா, எந்த வெதர் மாடல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தனிப்பட்ட கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதன் உருவாக்கல. இன்னமும் நாங்க ஏஎஃப்எஸ் வாங்குறோம். சரி, அதை வாங்குறீங்களே, அதாவது ஒழுங்கா பண்றீங்களா கேட்டா அதுவும் கிடையாது. இந்த கணிக்க முடியாதக்கான முழு பொறுப்பையும் இந்திய வானிலை மையத்தை நம்ம சொல்லணும். இப்போ காலநிலை மாற்றம் பற்றி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இனி இதுக்கு மேல 100 சென்டிமீட்டர் கூட ஒரு இடத்துல மழை பெய்யலாம் அப்படின்றாங்க. நீங்க அது மாதிரி பாக்குறீங்களா? இது போன்ற பேரிடர்கள் அடிக்கடி ஏற்படுமா? நாங்க 10 வருஷம் சொல்லிட்டு வரோங்க. இனிமேல் ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், குறைந்த கால அளவில் மிக அதிகமான கனமழை தான் எதிர்பார்க்கணும். அப்படிதான் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். நீங்க இந்த பழைய டயலாக் மாதம் மும்மாரி மழை பெய்ததா அப்படிலாம் கிடையாது. 3 மணி நேரத்துல எவ்வளவு மழை பெய்யுது அதை சொல்லுங்க. இனிமே இப்படிதான் பெய்யும். கிளைமேட் சேஞ்சாலும் இப்படிதான் பெய்யும்.
இதை இன்னைக்கு தான் 2023 தான் வந்து வானிலை மையம் சொல்லுதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சு. நாங்க ஒரு சாதாரண ஒரு தன்னார்வ ஒரு குழு, நாங்களே வந்து ஒரு 10-12 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் இனிமேல் ஃபீச்சர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் வந்து ஐஎம்டி சொல்றாங்க. அப்ப இந்தியாக்கான காலநிலை மாதிரிகள் எப்போ வந்து தயாராகும், எப்ப நீங்க தயார் பண்ண போறீங்க, எப்ப நீங்க துல்லியமா கணிக்க போறீங்க? எனக்கு புரியுது நீங்க வந்து உடனே சரியா செஞ்சிட முடியும்னு, ஆனா அதுக்கான தொடக்க புள்ளியா நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டா இல்லைன்னு நம்ம சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.